பிகினரோட ஆரி கிட் இது ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஸ்டாண்ட். ஓகே, அது ஸ்டாண்டு மோஸ்ட்லி ஒரு 400 இது மட்டுமே சேல் பண்றாங்க. நீங்க ஹோல்சேலா வாங்கினா 300 வரும். இது வந்து ஃப்ரேம், ஆரி ஃப்ரேம் வந்து நம்பர் 18. இதுதான் வந்து நார்மலா ஒரு பிளவுஸுக்கு ஒர்க் பண்ணணும்னா இந்த சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு ஸ்லீவ் போடும்போது ஃபுல் ஒர்க் பண்றோம்னா இந்த ஃப்ரேம்குள்ள ஃபுல்லா செட் ஆகும். இது பாப்லின் கிளாத் 1 மீட்டர். ஆரி பீட்ஸ், இதெல்லாம் ஆரி பீட்ஸோட வெரைட்டிஸ். ஒரு பிளவுஸுக்கு வந்து சுகர் பீட் தான் ஃபர்ஸ்ட் அதோடைய அழகா இருக்குமே. நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் ஸ்டிச், நெக்ஸ்ட் சுகர் பீட் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ண தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப மைக்ரோ பீட்ஸ் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். எப்பவுமே சுகர் பீட் வந்து ஒரே சைஸ்ல இருக்கான்றது நம்ம செக் பண்ணி வாங்கணும். ஒரு சைஸ்ல இருந்ததுன்னா அது பிளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நல்லாவே இருக்காது. ஸ்டோன் செயின், நார்மல் ஸ்டோன் செயின். நெக்ஸ்ட் பேர்ல் பீட். இது நார்மல் பீட்லயே 3 mm. இது வீட் பீட்ல மல்டி கலர்ஸ். சமிக்கி ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, சக்ரி ஒர்க்கு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரேம். ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் பண்ணிட்டு புல்லியன் நாட்டோ இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா நல்லாயிருக்கும். பைப்பிங் த்ரெட்டு, கட் பீடு. இப்போ ரொம்ப ரீசெண்டாக கட் பீடு தான் ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு. கட் பீடில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக கட் பீடு ஒர்க் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ், காட்டன் ப்ளவுஸ் அந்த மாதிரி நார்மலான ப்ளவுஸுங்களுக்கு எம்ப்ராய்டரியில் சின்னதாக ஒர்க் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும், லுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு. இது பின்ஸு, ஜெரி த்ரெட்லேயே 2 கலர். ஃபேப்ரிக் க்ளூ, கிளாஸ் பென்சில், ஆரி நீடில், கட்டர், இன்ச் டேப். இது வந்து ஸ்டென்சில். ஸ்டென்சிலில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஷேப்ஸ் வாங்கியிருக்கேன். கார்பன் ஷீட், ட்ரேசிங் பேப்பர். ட்ரேசிங் பேப்பர் வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கும் கையால் வரையாமல் ட்ரேசிங் பேப்பரில் பண்ணோன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஒர்க்கு. நார்மல் த்ரெட் ஜரி த்ரெட்லேயே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நார்மல் த்ரெட்லேயும் ஒர்க் பண்ண கற்றுக்கணும். ஃப்ரேமை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா சில்க் கிளாத் போடும் போது இது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ நிறைய இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்மளோட அந்த நாடா வச்சு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிட்டா நம்ம போடுற கிளாத் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும்.